வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டில் நம்ம ஹார்ட் கோர் போடலான் இருந்தோம். அதனால் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். அடுத்து நம்ம கேம் பிளேயில் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவிலும் ரெண்டு மைன்கிராஃப்ட் டே வரும்ல, அந்த மாதிரி விளாட்லான் இருக்கோம். ஓகே, நம்ம வந்துட்டு முன்னாடி காட்டின மேப் வந்துட்டு என்னாச்சு, நம்ம வீடியோ அப்லோட் பண்ண வெளியே வந்த நேரத்தில் அங்கே மைன்கிராஃப்டில் இருட்டாயிருக்கு. ஜாம்பி வந்து அடித்து கொண்டுருச்சு நம்மளை. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்து நான் ஷேடர்ஸ் போட்டதுலேருந்து இந்த மாதிரி பொட்டிலாம் இருக்குது. அந்த பொட்டி அடித்தா அதுலேருந்து நிறையா லூட்லாம் வருது. ஆனால் நம்ம இதெல்லாம் எடுக்காமல் நம்ம நியாயமான ஹார்ட் கோர் விளாட்லான் இருக்கோம். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பொட்டி இருக்குது கைஸ். அடித்தா அதுக்குள்ளேருந்து நிறைய லூட் வருது பாருங்கள். ஆனால் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் தான் விளாட போகிறோம். ஏன்னா இந்த ஷேடர்ஸ் பேக் போட்டு இந்த மாதிரி பொட்டிலாம் நடுவில் வந்திருக்குது. எனக்கு என்ன யாருன்னே புரியலை. இங்கே பாருங்க, கீழே கூட என்னென்னமோ இருக்குது. தலைலாம் இழுத்துட்டே போகுது. அடித்தா உள்ளேருந்து நிறைய லூட்லாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், டைமண்ட்லாம் கிடைக்குது. சரி, எமராய்டுனா அது கோல்டு அயன்லாம் கிடைக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான் இருக்கோம், இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நியாயமாக விளாட்லாமான் இருக்கோம். ஓகே கைஸ், நம்ம பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ். நான் வந்துட்டு என்னாச்சு, இந்த மேப்பில் வரும்போது எங்கேயோ இருந்தேன். சும்மா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தள்ளி வந்தப்போ எங்கள் வில்லேஜை பார்த்தா அதான் அந்த மலைக்கு மேலே நின்று ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வில்லேஜ்லேருந்து நம்ம லூட் அடிச்சுட்டு இந்த வில்லேஜை விட்டு கிளம்பிடலாம். இங்கே எதுவும் பிளாக் ஸ்மித் எதுவும் இருக்கா? பிளாக் ஸ்மித் அங்கே ஒன்று இருக்குது கைஸ், அங்கே ஒன்று இருக்குது. அந்த பிளாக் ஸ்மித்தை பார்த்தாச்சு. இந்த வில்லேஜில் ஒரே ஒரு பிளாக் ஸ்மித் தான் இருக்கும். ஒருத்தனையும் நான் பிளாக் ஸ்மித்துக்காரனால. ஓகே, நல்ல ரூட்டு ஜீம் பூம் பா அவிலாஷ் அப்படின்ற மாதிரி நமக்கு இது கிடச்சிருக்கு கைஸ். அடுத்து நம்ம ஆர்மர்லாம் கிடச்சிருக்கு. அடுத்து எமரால்டு கோல்டு. நம்ம என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் தூக்கி பத்திரமா உள்ள வச்சுட்டு இதெல்லாம் எக்யூப் பண்ணிடலாம். ஓகே, இந்த மந்தம் செம்மையாக ஒர்க் ஆகுது. இந்த வீட்டுக்குள்ளே வந்து புக் ஷெல்ஃப் நம்ம திருடலாம். திருட்டு குட்டிஸ் மாதிரி புக் ஷெல்ஃப் திருடி. புக்கு நம்மளுக்கு முக்கியம் கைஸ். புக் ஷெல்ஃபும் புக்கும் ரொம்ப முக்கியம். இல்லை, புக்கு தான் ரொம்ப முக்கியமே. ஏன்னா என்சைட்மெண்ட்டுக்கு தான் அது யூஸ் ஆகும். அடுத்து என்னாச்சுன்னா, நம்ம போன வேர்ல்டில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அந்த நேரம் பார்த்து அங்கே செத்து போயிட்டான். அங்கே அந்த இவன், அதாவது பிளேயர் வந்துட்டு செத்து போய் கிடந்தோடனே நான் கூட பார்த்தா ஏதோ ஜாம்பி கில் பண்ணிடுச்சு போல. நம்ம அதை சேவ் பண்ணாமல் வெளியே வந்ததுனால அது அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கு கேமு. டக்குன்னு ஏதோ ஜாம்பி வந்து நம்மளை பார்த்து அடித்து கொண்டுருச்சு கைஸ். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் திரும்ப ஒரு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணேன். சீடுலாம் எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு சீடு அதுவாக கொடுத்த சீடு தான், அதுவாக போட்டு வச்சுருக்குது ஒரு சீடு. என்னமோ குட்டி நம்பர் தான். ஆனால் அந்த சீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம பக்கத்துலேயே இது இருக்குது வில்லேஜ்னு. நம்ம என்ன பண்ணலான் இருக்கோம்னா, இந்த வில்லேஜ்லேருந்து எப்போ ஊருக்குலேருந்து இதை முடிச்சு விட்டுருலாம். நம்ம தான் இந்த வில்லேஜில் இருக்க மாட்டோமே, எதுக்கு இங்கே அயன் குளம். நம்ம லூட்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். நம்மளுக்கு ஃபுட் சோர்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த கேமில். ஹார்ட் கோர்னாலே பட்டுன்னு குறையும். நான் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் ஹார்ட் கோர் விளாண்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ ஹார்ட் கோர் நம்ம விளையாடுறோம். நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸ்லாம் ஹார்ட் கோர் பண்ணுவாங்க. அவங்க என்ட்ரி ட்ராகன்லாம் ஹார்ட் கோர்லேயும் முடிச்சிருக்காங்க. நம்மளாம் அந்த மாதிரி முடிப்போமான்னு டவுட்டு தான். ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ப்ரெட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிளில் தான் செய்ய முடியும். ஓகே, நம்ம இப்போ இந்த வில்லேஜை விட்டு எக்ஸிட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. அதை அடித்தா அது வந்து லூட் வருது. இந்த லூட்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இது வந்துட்டு சீட் கோடு மாதிரி தான் இருக்குது பார்க்க. வேறு என்ன இது இல்லை. ப்ரெட்டு நம்ம வந்துட்டு உள்ளேருந்து எடுத்தோம் செஸ்ட்லேருந்து. இந்த லூட்லாம் அதுக்குள்ளேருந்து கிடச்சது கைஸ். ஓகே, நம்ம எந்த பக்கம் போகணும்? அபிலாஷே லாவா பூல் விழுந்துருந்தா செத்துருப்பேன் நான். இதோட கனெக்ஷன் தான் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே ஏதோ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது.
அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோ அங்கே ஏதோ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஐயோ நம்ம வுட்டு எடுக்கல. இன்னும் ஃபஸ்ட் டைமாக வுட்டு எடுக்க போகிறோம். நான் வந்துட்டு கரெக்டான அளவில் வுட் எடுத்து நான் வுட்டை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஓகே, நம்ம பெட்டு வேறு செய்யணுமா? அது வேறு ஒரு எரிச்சலாக இருக்குங்க. மாடெல்லாம் கொல்றதுலாம் நமக்கு பிடிக்காது. நம்ம வந்துட்டு எப்பயும் எல்லா அனிமல்ஸுக்கும் நம்ம வந்துட்டு இதாக இருக்கும். ஆடு மாடை கொன்று கொல்றான்ற மாதிரி இந்த கேமே சொல்லுது. ஆனால் நம்ம கொல்லாமல் என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் இருக்க வில்லேஜிலேருந்து திருட போகிறோம். திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு இப்படி மாதிரி திருடிடலாம் எல்லாத்தையும். என்னடா டேய், ஓகே ஸ்டிக்ஸு செஞ்சால் தான் எல்லாம் செய்ய முடியும். ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். ஃபுல் ப்ரெட்டு செஞ்சிடலாங்க. ப்ரெட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தேவை. ஃபுல்லாக ப்ரெட்டு செஞ்சிடலாம். எப்படா ப்ரெட்டு செஞ்சுட்டு இந்த ப்ரெட்டை வச்சு நம்ம 10-15 வீடியோ ஓட்டிடலாம். ஏன்னா 50 ப்ரெட்டு கொடுக்குறானுங்க. கிட்டத்தட்ட 1 ஸ்டாக் ப்ரெட்டு நம்மக்கிட்ட இருக்கும். பாருங்கள், இவ்வளோ ப்ரெட்டு கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம முடிச்சிடலாம், கேமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்துட்டு நார்மலாக விளையாண்டுருக்கோம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு மைன்கிராஃப்ட்லாம் தெரியும். முக்கால்வாசி பேருக்கு தெரியும் மைன்கிராஃப்ட்லாம். நார்மலாக நம்ம விளாண்டுருப்போம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஹார்ட் ஸ்கோர் விளாட்றேன். பாருங்க, சுற்றி என்னென்னமோ லூட்டு விட்டு வச்சுருக்கானுங்க. ப்ரெட்டு சாப்பிட்டாங்க. இது என்ன தெரியுதா கைஸ், நெதர் போர்ட்டல். இப்போ நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 5 இருக்குது. இதை வச்சு நம்ம இப்போ நினச்சா இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெதர் போர்ட்டலில். ஆனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்கோம், நம்ம வீட்டு பக்கத்தில் நெதர் போர்ட்டல் வைக்கணும். இவ்வளோ தூரம்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்து நெதர் போர்ட்டலுக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கோல்டு பிளாக் எடுத்துடலாம். அடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த கோல்டு பிளாக் எடுக்கணும்னா இங்கே என்ன பண்ணிடணும், நம்ம கீழே ஒரு பிளாக் வச்சிடணும். இல்லைனா அதை வந்துட்டு கிருட்டுன்னு உள்ளே விழுந்துருச்சுன்னா முடிஞ்சு நம்ம கதை. கீழே ஃபுல்லாக பிளாக் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பிளாக் போட்டு ஏறி நம்ம இப்போ உடைக்கணும். எடுத்துட்டோமா? ஓகே, எடுத்தாச்சு. இங்கே ஒரு செஸ்ட்லாம் வச்சுருக்கானுங்க. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 7 இருக்குது. 7 அப்சீரியன். அடுத்து ஒரு செஸ்ட் பிளேட் கொடுத்துக்கானுங்க. 2 என்னமோ ஒரு தீ பால் மாதிரி இருக்குது. ஓகே, இந்த செஸ்ட்டு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவும் இருக்கா? க்ரையிங் அப்சீரியன் இருக்குது. அது எனக்கு என்ன யாதுன்னு தெரில. ஓகே கைஸ், நம்ம ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டு இந்த வீடியோவை திரும்ப கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்துட்டு இந்த வாட்டி வித்தியாசமாக நம்ம வீடு கட்டி வாழலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சா. இங்கே கேவ் கனெக்ஷனோட ஒரு இடத்த பார்த்தேன். எங்கே இது? ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இங்கே வாட்டர் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு வீடு கட்டலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த வாட்டி ஒரு வித்தியாசமாக வாழலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்திருக்கு. அதனால் நம்ம இப்படி வாழலாமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். இந்த இடத்த நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா, இங்கே அந்த செவரை கிளியர் பண்ணோன்னாலே நம்மளுக்கு இங்கே ஒரு வழி வந்துடும். இந்த வாட்டரை கொஞ்சம் அடைச்சிட்டு நம்ம இங்கே ஃபார்மிங் கூட பண்ணிக்கலாம். அப்படியே கீழேயும் தண்ணி இருக்குது. தண்ணியிலேருந்து இறங்கி உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. டே என்னடா அவ்வளோ பெரிய இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரள வைக்கிறவங்க. இங்கே பாருங்கள் கைஸ், கீழே ஒரு பாதாளமே இருக்குது. விழுந்தோன்னா ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பாதாளமே இருக்குது. அது வந்துட்டு என்ன பிளானில் இருக்குன்னா, அங்கே ஒரு குட்டி கேவ் இருக்குல்ல, அந்த இடமும் கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும், யாருக்கும் தெரியாது. அதுக்கு இங்கே தான் ரோஷன் இருக்குது, அங்கே வச்சு கச்சி விட்டுறலான்னு சொல்லி ஜாம்பிலாம் தேடிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு என்னை எப்படா கண்டுபிடிப்பீங்க, எனக்கு கண்ணாம்பூச்சியே விளாட்லாம் சாம்பி கூட அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இது. ஆனால் இந்த தண்ணியை மட்டும் குறைச்சிட்டோன்னா செம்மையாக இருக்கும். எனக்கு என்ன பிளான் இருக்குன்னா, நம்ம இங்கேருந்து செவரெல்லாம் உடச்சிட்டு நம்ம இங்கேயே ஒரு உள்ளே தள்ளி இப்படியே உள்ளே போகிற மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டிட்டோன்னா நம்ம சூப்பராக இந்த இடத்துல இருந்துடலாம். பாய், எங்கடா லைட்டு? அடே இருட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டானுங்களா. ஓகே, நம்ம இங்கே போயிட்டு இந்த பக்கம் ஒரு லைட் வச்சிடலாம். இங்கே வந்துட்டு இந்த பக்கம் ஒரு லைட் வச்சிடலாம்.
ஓகே, ஐயோ தெரியாமல் ஒரு பிளாக் மைண்ட் பண்ணிட்டேன்னா. ஓகே, நம்ம இப்படி உள்ளே தள்ளி ஒரு பிளாக் போட்டு கீழே ஃபுல்லாக பிளாக் வச்சு ரொப்பிடலாம். என்னடா பிளாக் போட்டு நிற்க மாட்டேன். ஓகே, நம்ம இப்படியே ஒரு 3 பிளாக்ஸ் உள்ளே போகணும். ஓகே guys, நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு வீடு வேணால் நம்ம 3 பிளாக்ஸ் உள்ள தள்ளி இப்படி கட்டினாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீடு வந்துட்டு டோர்லாம் போட்டு நம்ம சாத்தவே போகிறதில்ல. நம்ம வந்துட்டு ஓப்பனில் நம்ம வீடை வைக்க போகிறோம். இதுதான் என்னதுன்னா, நம்ம வீடு ஓப்பனாக இருக்கணும். நம்ம தேவையான அப்போ உள்ளே வந்துக்கலாம், தேவையான அப்போ வெளியே போய்க்கலான்ற மாதிரி நம்ம வீடு ஓப்பனாக வச்சாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம டோர் போட்டுருவோம், உள்ளே திறந்துக்கிட்டு வரதுக்கெலாம் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம எப்படியும் இது பண்ண போகிறதில்ல, ஜாம்பிஸ் எப்படியும் அவ்வளோவா உள்ளே வர போகிறதில்ல. ஏன்னா அந்த இடத்துல ஏறி குதித்து ஜாம்பிஸால் வர்றது கஷ்டம். அதனால நம்ம ஓப்பன் வீடு தான் வைக்க போகிறோம். ஓப்பன் பேஸாக தான் இருக்க போகுது. மேலேயும் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வந்துடலாம் இந்த இடத்த. ஓகே guys, ஒரு ஷேப் ஆக்கியாச்சு. இப்போ நம்ம ஃபுல் பிளாக்கை வெட்டணும் உட்காந்து. ஓகே guys, நான் வெட்டிட்டு உங்களுக்கு ஓகே guys, நம்ம இப்போ வெட்டிட்டோம். இப்போ என்ன பிளான்னா, உள்ளே வந்துட்டு நம்ம இந்த டார்க் வுட்டை வச்சு நம்ம ரொப்பணும். டார்க் வுட்டில் இது என்ன வுட்டு, நார்மலான ஒரு வுட்டு தான். இதை வச்சு நம்ம வந்துட்டு சைடு அண்டு சென்ட்ரல்லாம் நம்ம வைக்கலாம். அடுத்து நம்ம இன்றைக்கி 1 டே வந்துட்டு நம்ம அப்பயே முடிச்சிட்டோம். நம்ம இங்கே இந்த இடத்துக்கு வர வழியில் தான் பெட்டுலேருந்து தெரிஞ்சோன்னே நான் வந்துட்டு ரொட்டேஷன் அடித்து திரும்ப வில்லேஜுக்கு ஓடிட்டு இருந்தேன். பார்த்தா போகிற வழியிலேயே இருட்டி ஜாம்பிஸ்லாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஜாம்பிஸ் அடிக்க ஆரம்பிச்சோன்னே நான் இந்த ஷீல்டு செஞ்சது ஒரே வழி காப்பாற்றிருச்சு என்ன. இல்லைனா அந்த ஜாம்பிஸ் என்னை போட்டு கடித்து உருவி எலும்பு துண்டாக்கியிருக்கோம் நம்மளை. நான் வந்துட்டு எல்லா வாட்டியும் நான் ஜாம்பிஸாக நான் ஹைட்லேருந்து இது வரைக்கும் விழுந்து செத்ததே இல்லை. நான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் மைன்கிராஃப்ட் விளாண்டுருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் விட்டு போச்சு. ரீசெண்டாக நான் வந்துட்டு கொஞ்ச நாளாக மைன்கிராஃப்ட் விளாண்டுருந்தேன். அப்போ தான் நம்ம வந்துட்டு இது ஒரு ஹார்ட்கோர் சீரீஸ் உருவாக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுனோடனே நானும் வந்துட்டு சரி நம்ம விளாண்டுலாம் சொல்லிட்டு நானும் இப்போ ஹார்ட்கோர் சீரீஸ் ஆரம்பித்து நம்ம ஃபஸ்ட் எபிசோட் போயிட்டுருக்குது. இன்னும் இந்த டே முடிஞ்சோடனே நம்ம இந்த வீடியோவும் முடிச்சுக்கலாம். என்னடா இந்த மரம் இவ்வளோ பெருசாக இருக்குது, வெட்டவே முடியல கைஸ். இந்த மரத்தை அவ்வளோ பெருசாக இருக்குது, சுற்றி விழுந்து கிடக்குது. ஓகே, நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பேஸ்க்கு போகலாம். அடுத்து நம்ம பேஸ்க்கு இப்படி குதிச்சு இப்படிலாம் போவானா, நம்ம கொஞ்ச நாளில் ஸ்டெப்ஸ் மாதிரி எதுவும் போட்டுடலாம். ஓகே, இப்போ இங்கே 40 கிட்டத்தட்ட வுட்டு 40 இருக்குது. இப்படி போட்டு இப்படி போட்டுடலாம். அப்படியே இங்கே வந்துட்டு இப்படி போட்டு இப்படி. ஐயோ இருட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இருட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஐயோ ஓகே, இங்கேருந்து இப்படி கொண்டு வரணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இப்படி போட்டு இப்படி இப்படி இப்படி. ஓகே, இங்கே வருதா? ஓகே, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டோன்னா ஓகே கைஸ். இப்போதைக்கு நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான இடம் ஓகே கைஸ். இதோட நம்ம இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம பெட் எங்கே இருக்க போதெல்லாம் இந்த ஓரமாக இங்கே பெட்டை போட்டு ஓகே கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட 2 டேஸ் ப்ளே பண்ணியிருக்கோம் இந்த கேமை. எப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டேஸ் பிளேடு 2 அப்படின்ட்டு இருக்கும். ஓகே காய்ஸ், பாய் பாய், டாட்டா, see you.